வணக்க நண்பர்களே, எபிசோடு 10. இன்னைக்கு எனக்கு ஓய்வு நாள். காலையிலிருந்து மதியானம் வரைக்கும் ஒரு நல்ல ஓய்வு எடுத்தாச்சு. மதியானத்துக்கு மேல வீட்டுக்கு கொஞ்சம் அலங்கார பொருட்கள வாங்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துச்சு. அந்த ஐடியாவ தூக்கிட்டு போன இடம் தான் திருவான்மியூர் CERC எக்ஸிபிஷன் கிரவுண்ட்ல லொகேட் ஆகியிருக்க கலா குடும்ப். ஒரு தரமான ஸ்பாட் நண்பர்களே. ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் இருந்துச்சு. நிறைய யூனிக்கான பொருட்களும் இருந்துச்சு. இந்த மூங்கிலேயே பண்ண தண்டர் ரெயின் எஃபெக்ட் கேட்குற ஒரு சவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்துச்சு. எனக்கு இந்த எக்ஸ்போலயே ரொம்ப பிடிச்ச ஸ்டால்னா இந்த மணல் ஓவியம் ஸ்டால் தான். ஏகப்பட்ட மணல் ஓவியம் பார்க்கறக்கே ஒன்னொன்னு அவ்வளோ யூனிக் அண்ட் பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தா 6 அடியில இருந்து 1 இன்ச்சு வரைக்கும் பிரான்ஸ்லயே செஞ்ச கடவுள் சிலைகள் நிறைய இருந்துச்சு. பைனாகுலர், பூத கண்ணாடி, காம்பஸ், மணல் கடிகாரம், இந்த மாதிரி ஆன்டிக் பொருட்கள் நிறையவே இருந்துச்சு. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விளையாடுறதுக்கு உட்லயே செஞ்ச இன்ட்ரெஸ்டிங்கான பொருட்கள் நிறைய இருந்துச்சு. தூக்கி வீசுற தேங்காய் தொட்டியை கூட எடுத்து வீட்டுக்கு தேவையான நிறைய பொருட்களை செஞ்சு வச்சிருந்தாங்க. எப்பவும் போல பொண்ணுங்க சமாச்சாரத்துக்கு இங்க பஞ்சமே இல்லை. சாரி, குர்தா, கம்மல், ஸ்லிப்பர், வளையல், ஹேண்ட்பேக்னு சொல்லிட்டே போகலாம். இத்தனை இருந்துச்சு. இதுல நான் என்ன வாங்கினேன்னா, கடந்த கொஞ்ச நாளா வீட்டுல செடி வளர்த்தலாங்கிற ஒரு ஐடியா எனக்குள்ள பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதுக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு பிளான்ட் வைக்கிற ஸ்டாண்டு தான் வாங்கியிருக்கேன். இதோட சிறப்பு என்னன்னா, 100 வருஷத்து பழைய தேயிலை செடியிலேயே செஞ்ச ஸ்டாண்டு தான் இது. வீட்டுக்கு பொருத்தமா இருக்குன்னு உடனே வாங்கிட்டேன். உள்ளுக்குள்ளேயே சாப்பிட்றதுக்கு சாட் ஐட்டம்ல இருந்து ஜூஸ் ஐட்டம் வரைக்கும் இங்கேயே இருந்துச்சு. ஜூன் 19 இருந்து 28 வரைக்கும் காலையில 10:30 இருந்து 9 மணி வரைக்கும் இந்த ஸ்டால் இருக்கும். சென்னை நண்பர்கள் யூஸ் பண்ணிக்கங்க. பர்ச்சேசிங்கை முடிச்சுட்டு வீடு பக்கம் திரும்பியாச்சு. அடுத்த கதையில சந்திப்போம் நண்பர்களே.